விஜய் வந்து ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு. முரசொலியில விஜய திட்டி மறைமுகமா திட்டி ஒரு தலையங்கம் எழுதப்பட்டிருந்தது. அது தலையங்கம்மா அல்லது பிள்ளையங்கம்மான்னு வந்து எதுகை முனையில வந்து போட்டு ஈரோட்ல நம்ம வந்து ஒரு கூட்டத்தை ஏற்பாடு பண்ணோம், வரலாற்றில் இல்லாத அளவுக்கு நமக்கு வந்து நெருக்கடி கொடுத்தாங்க அப்படிங்கிறாங்க. இப்ப வந்து நெருக்கடி கொடுக்காம என்ன நடந்துச்சு கரூர்ல, அதனாலதானே ப்ராப்ளம் நடந்து முடிஞ்சது. அதை ஈரோட பத்தி ஒரு பேரா ஃபுல்லா எழுதிட்டு அப்பயும் நம்ம வந்து வெற்றிகரமா நடத்தி முடிச்சோம் அந்த கூட்டத்தை. பாத்தீங்கன்னா வந்து நம்ம பழைய அடிமை புதிய அடிமைலாம் நம்மள வந்து கேலி பண்றாங்க. ஆனா அதை மறந்துட்டாங்க. முதல் அடிமை யாருன்னா 1999 இருந்து 2003 வரைக்கும் இருந்தாங்களா முதல் அடிமை டிஎம்கே, அவங்கதான் முதல் அடிமை. ஹெச் ராஜாவை எம்எல்ஏ வாக்குனாங்களே அதை சொல்றாரா? அதையும் சொல்றாரு. தாமரை தமிழ்நாட்டுல மலர்ந்ததே திமுகவாலதான் அப்படின்னு அவரும் பூசகமா வந்து சொல்லிட்டு வந்து நாங்க வென்று காட்டுவோம், நாங்கள் புது அடிமையெல்லாம் கிடையாது, நீங்க தான் முதல் அடிமைங்கிறாரு விஜய். ஓகே, அவர் சொல்றாரு. அது அடிமைன்னு யாருக்கு சொல்றாங்கன்னா பிஜேபிக்கு தான் அடிமை அப்படிங்கிற மாதிரி ஏடிஎம்கே மற்ற எல்லா கட்சிகள் என்டிகே எல்லாரையுமே அவங்க அப்படிதான் அடிமைன்னு தான் சொல்றாங்க. வேற யாருக்கு அடிமையா இருக்க முடியும்? காங்கிரஸ்க்கு அடிமையா இருக்க முடியும்? காங்கிரஸே இங்க என்ன நிலைமையில இருக்கு தமிழ்நாட்டுல, யாருக்கு அதை எதுக்கு சொல்லிக்கிட்டு. சரி, அடுத்து வந்து அதுதான் நயினார் நாகேந்திரன் வந்து ஒரு 10 பேர் சொல்லுங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காரு விஜய். அதான் சரி, நீங்க சொல்றீங்கல்ல ஒரு 10 வேட்பாளர் பேரை சொல்லுங்க விஜய், சவால்லாம் வர்றாரு அவரு. அதுதான் விஜய் சொல்லியிருக்காரு. 234 தொகுதியோட வேட்பாளரையும் சொல்லியிருக்காரு. 10 தொகுதி இருக்கு. மதுரை தெற்கு, மதுரை கிழக்கு, அதுலயும் உசிலம்பட்டி எல்லாம் உணர்ச்சி பூர்வமா சொன்னாரு. திருப்பரங்குன்றம் கூட சொன்னாப்ல. திருப்பரங்குன்றம் பெரிய பிரச்சனை தெரியல, இது வரைக்கும் டிவிக்கு நிலைப்பாடு என்னன்னு தெரியலையே. ஆமா, நிலைப்பாடு அவர் வாயில இருந்து எந்த வார்த்தையும் வரல. ஆனா வந்து பூத் கமிட்டி எல்லாம் கிடையாது, கட்டமைப்பே கிடையாதுன்னு நயினார் நாகேந்திரன் டிவிக்கே பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட ஒரு கண்ணாடியை பார்த்து சொல்ற மாதிரி தான். அவங்களுக்கே கிரவுண்ட் லெவல்ல பெரிய கட்டமைப்பு இல்லை. சரி, இன்னொரு விஷயம் என்னன்னா, சீமான் அவர் வந்து ஸ்ட்ராங்கா கட்டமைப்பு வச்சிருக்கிறது நம்ம கட்சி தான் அப்படிங்கிறத நம்பிக்கிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த திராவிடம் அப்படிங்கிறது எதுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னா தமிழர் அல்லாதவர்கள் ஆட்சி நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு இதுக்கு தான் திராவிடர்கள்னே கொண்டு வந்து இவங்க வந்து ஒரு அரசியல் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி டிஎம்கேவா அட்டாக் பண்றாரு. அவங்க தமிழர்கள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி, நான் தான் உண்மையான தமிழன், எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு மக்கள்கிட்ட வந்து கேட்டிருக்காரு.